ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ வந்து கான்ஃபிடை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து மாட்டர் பற்றி பார்க்கணும். மாட்டர் வந்து கலவை பற்றி பார்க்க போகிறோம். கலவையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோஸ் இருக்குது. அந்த ரேஷியோஸை பொறுத்து தான் நம்ம வந்து மிக்ஸ் எந்த வேலைக்கு எந்த ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து 9 inch பிக் ஒர்க் இன்னர் பிளாஸ்டிக்லாம் 1:6 1:5 ரேஷியோ போடணும். 1:6 1 part of cement 6 part of M-sand. அதேமாதிரி 4 inch பிரிக் ஒர்க்கு அவுட்டர் பிளாஸ்டிக்கு சீலிங் பிளாஸ்டிக்லாம் 1:4 1:3 இந்த ரேஷியோவில் வந்து நம்ம மாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 m³ ஆஃப் பிரிக் ஒர்க்குக்கு எவ்வளோ சிமெண்ட் எவ்வளோ M-sand அடுத்து தேவைப்படுதுன்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ 9 inch வாலுக்கு வந்து நம்ம எடுத்தோம்னா 1:6 தான் நமக்கு மாட்டர் தேவைப்படுது. இப்போ 9 inch வாலுக்கு 1:6 தான் நம்ம போடுவோம். அதை வந்து நம்ம ஆட் பண்ணால் 7ன்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மாட்டர் வந்து வெட்டாக இருக்கும்போது 30% ஆஃப் பிரிக் ஒர்க் ஆஃப் வால்யூம் இருக்கும். அதை வந்து நம்ம ட்ரை வால்யூமோட மல்டிப்ளை பண்ணோம்னா 0.39 கிடைக்கும். இப்போ நம்ம சிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட் சிமெண்ட் 1 part of சிமெண்ட் எடுத்து அது டோட்டல் நம்பர் 7 இன்ட்டு இதோட ட்ரை வெயிட் போட்டோம்னா ட்ரை வால்யூம் போட்டோம்னா நமக்கு வந்து M³ கிடைக்கும். M³ வந்து கேஜியில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அது யூனிட் வெயிட் வந்து சிமெண்டோட யூனிட் வெயிட் வந்து 1440 kg per M³. இதில் M³ கேன்சல் ஆச்சுன்னா கேஜியில் வரும். இது வந்து இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 80 kg வரும். 80 kg வந்து டிவைட் பை 50 kg 15 போட்டோம்னா எத்தனை பேக்குன்ட்டு வரும். அதில் 1.6 பேக்ஸ் தேவைப்படும். சிமெண்ட் அதேமாதிரி சிமெண்ட் 6 part of M-sand வந்து 6 part of M-sand M divided by 6 divided by 7 போட்டு அதோடைய ட்ரை வால்யூம் போட்டு இன்ட்டு ட்ரை வால்யூம் போட்டிங்கன்னா இதை கால்குலேட் பண்ணால் 0.33 வரும். அதாவது கூட அதோட யூனிட் வெயிட் போட்டு 1650 போட்டு அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 544 ப்ளஸ் 544.5 kg வரும். இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து 1 m³ ஆஃப் பிரிக் ஒர்க்கு மாட்டர் ரெடி பண்ணுறோம்னா ஒரு கலவை ரெடி பண்ணுறோம்னா சிமெண்ட் வந்து 1.5 பேகும், M-sand வந்து ஒரு 6 டன்னு 600 kg. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து 0.45 into 80 kg போட்டோம். சிமெண்ட் போட்டோம் அது 36 லிட்டர் ஆஃப் வாட்டரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் சொல்கிறேன்னா ஒரு M³ ஆஃப் மாட்டருக்கு வந்து ஒரு M³ ஆஃப் பிரிக் ஒர்க் மாட்டர் வந்து 9 inch வாலுக்கு, சிமெண்ட் வந்து 1.5 பேகும் 1.6 பேகும், M-sand வந்து 600 kg, வாட்டர் வந்து 36 லிட்டர் தேவைப்படும். இதை வந்து ஃபார் 1 M³க்கு அதேமாதிரி நமக்கு எத்தனை M³ தேவைப்படுதுன்ற கால்குலேட் பண்ணி நம்ம அத்தனை M³ மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.